இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக தேவனுடைய நாமங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த கடைசி நாமம் சமாதான பிரபு. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களிலே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றோம். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா தேவனோடு மனிதர்களால ஒப்புரவாக முடியாது, தேவனோடு உறவாட முடியாது, தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த அந்த பிரிவை நீக்கும்படியாக, ஒப்புரவாக்கும்படியாகத்தான் இயேசப்பா இந்த பூமியில வந்தாங்க. அப்ப பாவத்தினால தேவ கோபாக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக இயேசு பிறந்தார் என்பதற்கு அடையாளமாக இந்த நாமம் கொடுக்கப்படுகிறது. பரிகார பலியாக அவர் அர்ப்பணிக்கப்பட்டு தம்மை தாமே மனிதனுக்காக வெறுமையாக்கி இந்த பூமியில சமாதான பலியாக அவர் வந்ததற்கு இது ஒரு அடையாளம். அப்ப இந்த பூமியில வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுக்கு இடையில ஒரு தொடர்பை உண்டாக்கணும்னா நற்கிரியைகள் வாய்ப்பில்லை, தான தர்மங்கள் வழி இல்லை, தங்களுக்கு தெரிந்த வழிபாடுகள் சான்ஸே இல்லை. இயேசுவாலை அன்றி தேவனிடத்தில் ஒருவராலும் நெருங்க முடியாது. இயேசு இல்லாம மெய்யான பரலோக பாக்கியத்தை பெறவே முடியாது. இயேசு இல்லாம நித்திய ஜீவன் யாருக்குமே இல்லை. அதனால இயேசு இந்த பூமிக்கு சமாதான பிரபு அப்படின்னு சொன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பாலமாக, இருவரையும் இணைக்கும் ஒரு பாலமாக, இருவருடைய கையையும் சேர்த்து வைக்கும் ஒரு மத்தியஸ்தராக இயேசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நம்ம இப்படி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு தேவனோடு ஒப்புரவாயிருக்கீங்களா? திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில ஏதாவது இடைவெளி இருக்கிறதா? பாவத்து நிமித்தம் ஏதாவது இருக்கா? இயேசு சிந்தின அந்த ரத்தம், இயேசு பட்ட பாடுகள், இயேசு சுமந்த அந்த சிலுவை, இயேசு செய்த அந்த பரிகாரம், இதன் மூலமாகத்தான் தேவனோடு நம்ம சமாதானமாக முடியுமே தவிர வேற எதன் மூலமாகவும் அல்ல. ஆகவே இன்றைக்கு எனக்காக என்னை தேவனோடு ஒப்புரவாக்க இயேசுவே இந்த பூமிக்கு நீர் வந்ததை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன் என்று நீங்க தொடர்ந்து துதிங்க. இந்த மெய்யான சமாதானத்தை, தேவனோடுள்ள உறவை நீங்கள் தொடர இந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். தகப்பனே, நல்ல உறவை நீர் ஏற்படுத்தி தர சமாதான பிரபுவாய் வந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.